வணக்கம். எங்கே இருந்து எங்கே போகிறீங்கம்மா? நாலாந்துறையிலேருந்து அந்த கத்தர் கோயிலுக்கு போகிறீங்களா? எத்தனை நாள் அந்த நடைப்பயணம் போகுது? 3ஆம் தேதி கழிக்கலாம். 3ஆம் தேதி போகிறீங்க. இப்போ கடைசியாக எங்கே போய் சேருவீங்க? மடமாதா பெரிய மடம் இருக்கா? எத்தனை எந்த பங்கு உங்களோட இங்கே யாழ்ப்பாணம் நாவாந்துறை பங்குலேருந்து வலிக்கிட்டு ஆட்டோவில் மாதாவை கொண்டு நடந்து போகிறீங்க. மொத்தமாக எத்தனை பேர் போகிறீங்க? 17 பேர். நீங்கள் நேத்திக்கு ஆச்சரியங்களா? நேத்திக்கு என்ன நேத்திக்கு ஆச்சரியங்க? சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது நேத்தி. சரி சரியம்மா, உங்களோட நேத்தி வெற்றி பெற வாழ்த்துக்கள். வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு நாங்கள் சிபிஆர் பாம்பு வழிகாட்டி புனித அந்தோனியார் திருத்தலத்திலே இன்றைக்கு நின்று கொண்டிருக்கின்றோம். புனித அந்தோனியாரை தரிசிக்க ஏகப்பட்ட லட்சக்கணக்கான மக்கள் இந்த இடத்திலே வருகை தந்திருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் நிறைய வெவ்வேறு இடங்களில் இருந்து யாத்திரையாக நடந்து வந்து கொண்டிருக்கிறதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. நான் வரும் பாதையிலேயே குழந்தைகள் கூட, சிறுவர்கள் குழந்தைகள் என்று கூட இந்த இடத்திலேயே நடப்பாதையாக யாத்திரைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த மகிமையானவர் புனித அந்தோனியாரை தரிசிக்க, அந்தோனியாரோட புதுமைகளை காண இந்த இடத்திலேயே பக்தர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அதை இன்று அந்தோனியாருடைய திருத்தலத்திற்கு வந்திருக்கின்றோம். அந்தோனியாரை தரிசிக்க வந்த அந்தோனியாருடைய பக்தர்களையும் நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். என்ன நடக்கப் போகிறது என்று எங்களுடன் இணைந்திருங்கள். இந்த இடத்திலே பாம்பு வழிகாட்டி அந்தோனியாரை தரிசிப்பதற்கு எங்கும் இல்லாதவாறு, நாங்கள் எங்கு இல்லாதவாறு பக்தர்கள் இந்த இடத்திலே நீண்ட தூர லைனில் நின்று அந்தோனியாரை தரிசிக்க வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட 1000-2000 பேர் அல்ல, கிட்டத்தட்ட 1000 பேர்கள் இந்த இடத்துக்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியளவுமை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று இன்னும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு வெயில் தொடங்கிவிடும். ஆனால் நேற்று நாளிலே மழை பெய்து கொண்டிருப்பதால் கொஞ்சம் பிறகு, ஆனால் இந்த இடத்திலே மழை பெய்ய காணக்கூடியதுமாக இல்லை. ஆனாலும் வெயில் பலை மாறாமல் நம்முடைய மக்கள் இந்த இடத்திலே பெரியதொரு நீளமான லைனில் நின்று கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஏனெனில் பாவப்பழியால் பொதுத்துறையில் அகன்றிருந்தும் பிள்ளைகளை திருமகளின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையினாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவிழமானே. இவ்வாறு மக்கள் ஒவ்வொரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியின் கோவிலுமான மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஒரே குரலாய் சொல்லுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயது ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இந்த நேரத்திலே நாங்கள் திருப்பலி ஆரம்பமாக இருக்கிறது. திருப்பலி நடந்து கொண்டிருக்கின்றது. திருப்பலி ஒரு பக்கத்திலே திருப்பலி நடந்து கொண்டிருக்கின்றன, ஒரு பக்கத்திலே பக்தர்கள் அந்தோனியாரை வழிபட்டு செல்கிறார்கள். மெழுகுதிரிகளை ஏற்றியும் சாம்பிராணிகளையும் ஏற்றியும் செல்வதை நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. நீண்ட வரிசையிலே அவர்கள் இந்த இடத்திலே நின்று அந்தோனியாரை தரிசிப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எங்களாயர் ஞான பிரகாசம் எல்லா திருநிலையினராகி அனைவரோடும் உமது திருவை அன்பில் நிறைவு பெற செய்திடலாம்.
மேலும் உயிர் தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், சிறப்பாக நம்முடைய குடும்பங்களில் இருந்து இறந்து போன நம்முடைய பெற்றோர், சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள் நம் சிறப்பாக இந்த போரினாலே தங்கள் வாழ்க்கையை தொலைவு மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படத்தினையால் பயிற்சிக்கு நாம் துணிந்து செல்லுவோம். இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம், அது முன்னுக்கு இருந்தது வந்து அந்தோனியாருடைய திருப்பலி நடந்து கொண்டிருந்தது. அது கோயிலாக அந்தோனியாருடைய இது இருக்கிறது, வழிபாட்டுத்தலமாக இருக்கிறது. இந்த இடத்துல இந்த பாம்பு வழிகாட்டி என்ற இது வந்து நானும் இந்த இடத்துல இன்றைக்கு தான் முதலாக போகிறேன். ஆனால் நிறைய பேர் சரித்திரத்தில் இல்லாத ஒன்றாக இருக்கிறது. நான் இன்றைக்கு தான் ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வந்து பார்க்குறேன். நானும் பார்க்குறேன். இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்பா, எவ்வளவு சனமாக! இது மாதத்துடைய முதல் செவ்வாயிலே அந்தோனியாரை தரிசிப்பதற்காக இவ்வளவு பக்தர்கள். கூடுதலாக நாங்கள் இங்கே கதைத்த அளவுக்கு அறிகிறோம், இந்து சமய மக்கள் தான் இந்த இடத்திலே கூடுதலாக வந்திருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். எல்லா மதத்தவர்களும் இருக்கிறார்கள், ஆனால் இந்து சமய மதத்தவர்களை கூடுதலாக இந்த பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் இடத்திலே தரிசிக்க வந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கோயிலுக்கு அது அந்த அம்மா வர வரைக்கும் பார்த்துக்கிட்டு அம்மா 20 ரூபா எடுத்துட்டு ஓடிடுவேன். 20 ரூபா ஓட ஏறாது. அவர்கிட்ட இருந்து தப்பி போறான்னா கஷ்டம். ஹலோ, எடுத்துக்கொண்டு திரியுந்தோ இந்த மதம் என்னப்பா இன்னும் போகணுமே. நாக்கு தள்ளுதுன்னு
ஐயோ, புனித அந்தோனியாரை தரிசிக்கிற எங்களுடைய மக்கள் இயலாதவர்கள், நடக்க முடியாதவர்கள், இப்படி என்று சொல்லி நிறைய பேர் இந்த இடத்திலே போய் வந்து கொண்டிருக்கிறார்கள். அது கொஞ்சம் நெஞ்ச தூரம் அல்ல, நிறைய தூரம். கிட்ட வேண்டும். இதோட சின்ன தங்கச்சி பார்த்தா கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கா. தாத்தா வந்து அந்த தங்கச்சியை கூடுதலாக இந்த இடத்திலே ரெஜி பிளாக் நாங்கள் இந்த இடத்துல காணொலிகளை பதிவு செய்கிற போது இந்த இடத்துல இளையோர்கள் எங்களிடம் வந்து உங்களுடைய யூடியூப் தளத்துடைய பெயரை விசாரித்து செல்கிறார்கள். கட்டாயம் போடுங்கள், தாங்கள் பார்வையிடுகிறோம் என்றும் கூறுவார்கள். மகிழ்ச்சியாக இருக்கிறது. எங்களுடைய அந்தோனியாரை தரிசிக்க வந்த இடத்திலே பக்தர்கள் எங்களையும் இந்த இடத்திலே நினைவு கூறுவதை இட்டு இந்த இடத்துல வெயில் கொளுத்துது, நாய் போய் வெயில் அடிக்குது. ஆனால் அதனுடைய
பக்தர்கள் பாருங்கள் குடையும் பிடித்து கொண்டு அந்த வழிபாட்டிலே ஈடுபடுகிறார்கள். அடுத்தது அவருடைய நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுவதில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள். அதை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். எங்களுக்கு இயலாமல் இருக்குது இந்த வெயிலுக்குள்ளே நடந்து வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு. ஆனால் எங்களுடைய மக்கள் குடைகளை பிடிச்சு கொண்டு குழந்தைகளையும் தாங்கிய வண்ணம் இயலாதவர்கள் நிறைய பேர் இந்த இடத்திலே வந்து அந்தோனியாரை தரிசித்து செல்லுகிறதை நாங்கள் இந்த இடத்திலே காட்டக்கூடிய மாதிரி இருக்கிறது. இது எங்களுடைய உறவுகள் இந்த இடத்துல வந்திருக்கிறார்கள். இவர்கள் காதல் மன்னன், அடுத்தது காதல் மன்னன் தான், அது என்னென்னு சொல்ல தெரியல. இது எங்களுடைய ஊர் உறவுகள். செல்லம் இங்கே பாருமா. ஓகே, கிட்டத்தட்ட 11 மணியை தாண்டியும் இந்த இடத்துல புலம்பெயர் உறவுகளும் இந்த இடத்துல பிரசன்னமாக இருக்கிறார்கள். நாங்கள் அந்தோனியாரை தரிசித்து விட்டு திரும்பி சென்று கொண்டு இருக்கின்றோம். ஆனால் அந்தோனியாரை தரிசிப்பதற்காக தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்தோடு நீண்ட வரிசை நிறைவு பெற்றது. ஆனாலும் வரிசையை தாண்டி இன்னும் மக்கள் வந்து கொண்டும் இருக்கிறார்கள். ஆராதனை முடிந்து சென்று கொண்டும் இருக்கிறார்கள்.